இந்தியா மேஜிக் மிஷினோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு அடுத்த 60 வருஷத்துக்கு எனர்ஜி தட்டுப்பாடே வராது. கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி நம்ம நாட்டுல என்ன நடந்துச்சு? நம்ம நாட்டுலன்னு சொல்றதை விட நம்ம ஊர்லனே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இது நடந்திருக்கிறது கல்பாக்கம்ல. ஆமா, இந்தியா மேஜிக் மிஷினோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்காங்க. நம்ம இண்டிபெண்டா ஒரு நியூக்ளியர் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் கிடையாது, உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணி தோத்துக்கிட்டே இருக்காங்க. உலகத்திலே ஒரே ஒரு கண்ட்ரி தான் இதுக்கு முன்னாடி அந்த அந்த ஒரு ஸ்டேட் ரீச் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்தது அந்த லிஸ்ட்ல நம்ம இணைய போறோம். அது என்ன? அது நியூக்ளியர் இண்டிபெண்டன்ட் நியூக்ளியர் எக்கோசிஸ்டம் அப்படின்னா, இப்போதைக்கு அந்த ப்ராசஸை என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். யுரேனியம்ன்றது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மெட்டீரியல். அதுதான் வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணி நாட்டுக்கு இப்ப தேவையான ஒரு 3% எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை எடுக்கிறதும் கஷ்டம், அதுல ப்ராசஸும் பயங்கர கஷ்டம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, யுரேனியம்ல இருந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகுறோம். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம நாட்டுல சும்மா இந்த கடல் கொட்டி கிடக்கு. எந்த அளவுக்கு கொட்டி கிடக்குன்னா, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த அமௌண்ட்ல 25% நம்ம நாட்டுல மட்டுமே இருக்கு. கேரளா, ஒடிசா கடற்கரைகள்ல கிடைக்கிற தோரியம் தான் இது. யுரேனியம்க்கு பதிலா நம்ம தோரியம் நிறைய யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸை நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. உண்மையாவே நம்ம இப்ப இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆல்ரெடி 60,000 வருஷத்துக்கு நம்ம பவர் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா அது உண்மை கிடையாது. நம்ம இப்ப செகண்ட் ஸ்டேஜ் ரீச் பண்றோம், which is like one of the toughest ஸ்டேஜ்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜை வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து இன்னும் ரீச் பண்ணவே முடியல. யூஎஸ் மாதிரியான பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ங்க கூட இன்னும் அதை ரீச் பண்ண முடியல. அது வந்து நம்ம கல்பாக்கத்துல நம்ம இன்னைக்கு அபிஷியலா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். நம்ம நேச்சுரல் யுரேனியம் வச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதோட பை ப்ராடக்டா நமக்கு புளூட்டோனியம் கிடைக்குது. செகண்ட் ஸ்டெப்ல புளூட்டோனியத்தை ஒரு ஒரு ஃபியூல் பிரீடா வந்து நம்ம ஆக்க ட்ரை பண்றோம். அதுல என்னன்னா, நம்ம தோரியம் நமக்கு நிறைய கிடைக்குதுல, அந்த தோரியமா ஒரு பிளாங்கெட் மாதிரி அதுல விரிக்கிறோம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது வந்து ஃபாஸ்ட் பிரீடரா ஆகுது. அந்த பிரீடிங் ப்ராசஸ் தான் நம்ம இப்போதைக்கு செகண்ட் ஸ்டெப்ல அச்சீவ் பண்ணிருக்கோம். இப்ப தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் யுரேனியத்தை இந்த தோரியமோட ரியாக்ட் பண்ண விட போறோம். இந்த ரியாக்டர் ப்ராசஸ் லாஸ்ட் ஸ்டேஜ். அது மட்டும் ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஒரு மேஜிக் மிஷின் ஆயிடும். ஏன் நான் மேஜிக் மிஷின் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நீங்க போகணும். ஒரு ஹாஃப் டேங்க் ஃபில் பண்ணிட்டு நீங்க வண்டியை எடுக்கிறீங்க. போக 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 உங்க டேங்க் ஃபுல் ஆகிக்கிட்டே வருது. நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம்னா அந்த மெஷின் மேஜிக் மிஷினா இல்லையா? அதுதான் நடக்க போகுது. ஒன்ஸ் இதை நம்ம அக்ஸலரேட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம்னா, அடுத்துன்னு செல்ஃப் சஃபிஷியன்டா அந்த மெஷின் இன்டெஃபினட்டா போயிட்டே இருக்கும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த ஹீட் மூலியமா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். தோராயமா சொல்லணும்னா 500 ஜிகாவாட்ஸ். அதனாலதான் அதுல இருந்து டிரைவ் பண்ணி வந்ததா இந்த 60,000 வருஷம். இப்ப நம்ம அதை ரீச் பண்ணிட்டோமான்னு கேட்டா கிடையாது. ஆனா பை 2047 கண்டிப்பா நம்ம அதை ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பல செஞ்சுரிஸ்க்கு நம்ம வந்து எவன்கிட்டயும் டிபெண்ட் பண்ணி நிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதோ இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் எல்லாம் மூடுறான், ஆயில் வரதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், கோல் ஆயில் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம மாட்ட அழகா கால் மேல கால் போட்டு உட்காந்து நம்ம எனர்ஜியை அனுபவிச்சுக்கலாம். இட்ஸ் a பிக் சக்சஸ் ஃபார் இந்தியா. அண்ட் மெயினா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை அச்சீவ் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சாண்ட கோல்ட் ஆக்குற ஒரு ப்ராசஸ் இது. உங்களோட தாட்ஸ் என்ன எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நியூஸஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.